கொஞ்சமாக 2 வரமிளகா இருக்கு இல்லையா, அந்த 2 வரமிளகா, இது கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க, இது எல்லாத்தையும். இப்போ நான் அதுக்கு சாதம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாதம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நான். வேர்க்கடலை நீங்கள் வறுத்ததா இருந்தால் ரொம்ப நாழி வறுக்க வேணாம். நான் இது வறுக்காததுனால இப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் வறுத்துட்ருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் டக்குன்னு அதை ரொம்ப கருக விட வேணாம். வறுக்காத வேர்க்கடலைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நமக்கு டேஸ்ட், இது புதினா ரைஸ் வந்து டேஸ்ட் கூடுதலாக நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த ரைஸ் தான், நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் கூட இல்லை. இப்போ இந்த நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள்.